இந்த உருவத்தை காட்டுமே உங்களுக்கு எந்த காலமும் எந்திரிக்காது. ராஜாத்தி மாமா பொண்ணு ஏன் ஆசை கண்ணு ஏய் மாமா நாளாக காத்திருமே பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருமே பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருமே பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருமே சின்ன பொண்ணு ஓஹோ சின்ன பொண்ணு பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருமே சின்ன பொண்ணா ஆளாயிட்டியா? அப்ப தண்ணி ஊத்திட்டாலே ஆளானா தண்ணி ஊத்த கூப்பிடுவாங்கல்ல. தண்ணி ஊத்தி தானே கூப்பிட்டாங்க. எவன் தண்ணி ஊத்துனானோ வாயில ஊத்திருப்பேன் நல்லா. எப்படிதான் சரி இங்க நம்ம இடத்துக்கு வந்திருக்காரமா? எவன் தண்ணி ஊத்துறான்னு சொன்னீங்களே, எப்படி சொல்ல போச்சு? யாரு எவன் தண்ணி ஊத்துறான்றீங்க? அப்படியா? தாய் மாமன் ஒரு ஆள் தான் ஊத்துவாரு. தாய் மத்தவங்க யாரும் ஊத்த முடியாது. தாய் மாமன் தான் ஊத்துவானா? அதான் தாய் மாமன் தான் தலையில தண்ணியை ஊத்துவாரு. தலையில ஊத்துவாங்க. எனக்கு விவரம் அவன் எவன் ஊத்துறான்னு கணக்கு போடுறீங்களா? தலையில ஊத்த கண்டுதான் தலை வாயில கொலக்கட்டை வச்சு அமிக்கி புடி அமிக்கி. சரி சரி ரொம்ப பேசுனீங்களா? பேசுவான். இவர்தான் சாமியாரா? சாமியாரவா? சந்தேகப்பட்டால் பரிசோதனை செய். பிரம்மாவின் புத்திரரோ? சமிதா சமிதா பிரம்மச்சாரி. சமிதா சமிதா பிரம்மச்சாரி. சன்னியாசி போயிருக்க மாசாமி. தபசல் நிரமோதேவா தபசல் நிரமோதேவா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு வரல மாமாவா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு வரல மாமாவா. இந்த பொம்பளைங்க கவலைக்கு நீங்க வரல மாமாவா. இந்த பொம்பளைங்க கவலைக்கு நீங்க வரல மாமாவா. அழகட்ட நட்டிக்கிட்ட அவ கிட்ட மாட்டிக்கிட்ட. சின்ன சின்ன நாரதரே சிங்கார நாரதரே. சின்ன சின்ன நாரதரே சிங்கார நாரதரே. சின்ன சின்ன நாரதரே சிங்கார நாரதரே. கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் பிரம்மாவின் புத்திரரே. சின்ன சின்ன நாரதரே சிங்கார நாரதரே. சின்ன சின்ன நாரதரே சிங்கார நாரதரே. இப்படி சாமியார் செஞ்சா எப்படியா மழை பெய்யும்? வர்ற சாமியாரே இந்த குத்து குத்துனா
அதான் பொங்க வைக்கும் போது சாமியா தேங்காய் எடுத்துட்டு போயிடாங்க. ஆடிப்பாடி வர வைப்பாங்க குலப்பழப்பு சாமி. வாங்க வணக்கம். இங்க வாங்க சாமி. அது என்ன சின்ன சின்ன நாரதரே சின்ன எதை பார்த்து சிறுசுன்னு சொன்னேன். அவர் என்ன சிறுசா? சின்ன ஆளா தானே இருக்காரு. அவர் சின்ன ஆளு. யார் சொன்னா? போமாங்கிட்டு ஓட்டப்பந்தயத்துக்கு போனா அவர் டம்முன்னு ஓடுவார். ஆமா ஆமா. இப்ப நம்ம தங்கை கலவையை தான் பார்க்க வந்திருக்காரு. சரி அம்மா கூப்பிடுறோம். கூப்பிடலாமா? அம்மா தங்கச்சி அம்மா தங்கச்சி வருகிறார். என் தங்கை வருகிறார். அம்மா கூப்பிட்டுக்கிட்டு ஆமா என்ன பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே வாணி கலைவாணி மகன் நாரதரே. பொற்பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே வாணி கலைவாணி மகன் நாரதரே. வருகைகள் வரவாரும் தவமுடியே வருகைகள் வரவாரும் தவமுடியே அகமயத்து கோடி தவமுடியே. வாணி கலைவாணி மகன் நாரதரே. பணிபடி திகழ் போது பணிமகான பெற்றவர்கள் செய்த தவம் மேன்மை காண. கலைவடிவாய் திகழ் போனது வழிவந்தான அவன் பெற்றவர்கள் செய்த தவம் மேன்மை காண. கற்றறிவே காவியத்தில் உண்மை காணும் கற்றறிவே காவியத்தில் உண்மை காணும் வாக்கியமதை நான் அடைந்தேன் புண்ணியமாகவே. பாதம் நாங்கள் வழி வருகிறே வாணி கலைவாணி மகன் நாரதரே. கோமாலையிலாது ஜகபாடினேன் பாமாலையால் பாடி உனை போற்றினேன். கோமாலையிலாது ஜகபாடினேன் பாமாலையால் பாடி உனை போற்றினேன். குருமாரியிடம் நாடி மனமான துணிவாய் வளம் நாடி என்னை தேடி வேண்டோடியே. உயர்வான பதநாடம் கருணாயகா உயர்வான பதநாடம் கருணாயகா உருவாக உருவாகி அமையாள்வா. புகழோடு நாங்கள் வாழ அருள் வீரையா புகழோடு நாங்கள் வாழ அருள் வீரையா. அருள் கூர்ந்து அருளாசி தருவீரையா அருள் கூர்ந்து அருளாசி தருவீரையா. பொற்பாதம் நாங்கள் வழியோ வருக வருகவே வாணி கலைவாணி மகன் நாரதரே. வருகைகள் வரவாரும் தவமுடியே வருகைகள் வரவாரும் தவமுடியே அகமயத்து கோட்டை தவமுடியே. பொற்பாதம் நாங்கள் வழியோ வருக வருகவே வாணி கலைவாணி மகன் நாரதரே மகன் நாரதரே மகன் நாரதரே. பொன்னாகி மணியாகி போகமாகி புறமாகி ஆகமாகி புனிதமாகி மண்ணாகி மலையாகி கடலுமாகி மதியாகி
முன்னாகி பின்னாகி நடுவுமாயி முழுதாகி நாதமுறம் முழங்கி எங்க மின்னாகி பரவின்ப வெள்ளம் தேக்க வியன்கரனை பொழிமுகிலாய் என தேவாதி தேவனின் அருள் பரப்பும் தூது வர அறிவூட்டும் ஆசானாய் ஐயமெல்லாம் வளம் சுற்றி வரும் ஐயனே வருக வருக. சுவாமி இதுவோ கானகம் என நாங்கள் நாட்டில் இருக்கும் பொழுது தாங்கள் வருகை தந்திருந்தால் குறிஞ்சி பண் முழங்க கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். இசைக்கொரு இலக்கணம் வகுக்கும் இசைஞான வள்ளலே வருக வருக. பிரம்மாவின் புத்திரரே வருக. கலைவாணின் மகனான கலைஞான வடிவான நாரத மகர்ஷியை வருக வருக. உலகத்தில் உள்ள நலன்கள் அத்தனையும் கழகத்தின் ரூபமாக துவக்கி முடிவினில் நலமாகவும் வளமாகவும் மாற்று வாக்கு சாதிக்க மிகுந்தவரை வருக வருக. சுவாமி நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எம்மை சார்ந்தவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு தாங்கள் எம்மை நாடி வந்ததன் காரணத்தை நான் என்னவென்று அறியலாமா சுவாமி? நல்லாசிகள் நல்லா இருக்கும். சப்பலா கிட்ட 2 நாளைக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சேட்டை செய்யறாரு. பின்னாடி வந்து காய வச்சு கூடவே பிறந்ததுமா. அது பிறக்கும் போதே மாடு மிதிச்சு போச்சு. சாமி எது வேணாம், அந்த 2 கொட்டையில ஒத்த கொட்டையை கொடுத்தீங்கன்னா ஏதோ பொழைச்சிக்குவீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொட்டையை கொடுப்பது பிரச்சனை இல்லை. கொட்டை மட்டும் தனியா வராது, பழம் சேர்ந்து பரவாயில்ல கொடுங்க. சாமி ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கேன், அந்த பழத்தையும் தர்றான். சாமி உங்க ஞான பழத்தை கொடுங்கள், அந்த கொட்டையும் சேர்த்து கொடுங்க, அப்பதான் நக்கிறதுக்கு சரியா இருக்கும். தனியா சரி இருக்கட்டும் சாமி. 4 பேருக்கு கொடுத்தா தப்பா போயிடும். ஒன்னு கேப்பே கோச்சு கொடுங்க. தர்றேன். ஒரு விஷயம் கேட்கணும். என்னவா? எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? எவ்வளவு அர்த்தம் கேட்கணும். எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? அவர் எவ்வளவு கேட்கிறாரோ அவ்வளவு. எவ்வளவு கேட்கிறாரு? பணம் கொண்டது மாளிகை 6000 ரூபாய் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரா தான் இருக்காரு. அப்படிலாம் இல்ல. 5000 ரூபாய் கேட்டாலும் கொடுக்க தயாரா தான் இருக்காரு. கூடுதலா கொடுப்பாரு. பணம் சம்பளத்தை உடைக்கிற சம்பளத்தை எவன் குறைக்கிறானோ உருப்படவே மாட்டேன். சரி அது இருக்கட்டும் சாமி. இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கல்ல, ஒரு 100 ரூபாய்க்குள்ள சட்டி வாங்கி போடுறது அப்படியே வாங்கிக்கிறது. நம்ம ஆளு நிறைய பேர் முடியாம இருக்காங்க இல்ல, அது யாருனால தெரியுமா? காரணம் ஏன் இப்படி சாப்பிட்டு அவன் ஏன் பொய் பேசணும்? ஏன் பொய் பேசணும்? இந்த புள்ள நீங்க எல்லாம் நினைக்கிறேன், இந்த புள்ள தலையை கொண்டு அங்கே விடுது, அப்போ முன்ன பின்ன உறவு இல்லாம கொண்டு விடுமா? உறவு இருந்தா தான் விடணுமா? இப்ப என்ன சொன்னேன்? ஏன் 50 சம்பாதிக்கிற ஒரு சட்டி வாங்கி போடக்கூடாது. யார் சொன்னா? சாமிகளுக்கெல்லாம் ஏதுமா சட்டி? அப்படி இல்ல, இங்க பாருமா. ஆமா சிறு பிள்ளைகள் அறியாத்தனமா பேசுறேன். சுவாமி எல்லோரும் நலமாகலாம், ஆனால் எண்ணம் கொண்டவர்கள் பலம் போல் வாழ நல்லெண்ணமே தெய்வமாக வளர இந்த மண்ணை சார்ந்தோடு எங்கிருந்தாலும் இந்த நாடகத்தில் நடத்தும் கிராமத்தார்கள் இளைஞர்களும் தாய்மார்களும் பேரும் புகழோடு என்று நலமாக வாழ ஆசீர்வதிங்கள். வரவா தங்கையே, நீ சிறப்புக்குரியவள். உண்மையில் எனக்கு நம்பிக்கை உண்டு. வெற்றி கொடி நாட்டு வருகிறேன்.